சில பேரு தீபம் தானப்பா ஏத்துறான்னு கேக்குறாங்க. அது வருஷத்துக்கு ஒரு நாள் தானே, போய் ஏத்திட்டு போட்டுமே, இதுக்கு போய் ஏன் இவ்வளவு பிரச்சனை பண்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. கேக்குறவன் எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கலா சுத்திட்டு இருந்தவன், ஜென்சிஸ், இவங்க எல்லாம் இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, வரலாறு என்ன அப்படிங்கறதே தெரியாது. பாபரி மஸ்ஜித்தை இடிக்கிறதுக்கு முன்னாடி பல வருஷங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணானுங்க தெரியுமா? முதல்ல அந்த காம்பவுண்டை எட்டி குதிச்சு நைட்டோட நைட்டா அந்த பாபரி மஸ்ஜித்குள்ள போய் ராம்லல்லா குழந்தை ராமரோட சிலைய ஒன்னு கொண்டு போய் வச்சுட்டு வந்துட்டு, அதுக்கப்புறம் தான் ராமர் இங்க அவதரிச்சாரு, ராமர் இங்க தான் பிறந்தாரு, ராமரோட பூர்வீகம் இதுதான் அயோத்தியால தான் கோயில் கட்டணுங்கிற பிரச்சாரத்தை பண்ணி ரதயாத்திரை போய் தான் அதை உடைச்சு இடிச்சு தரமாட்டமாக்கணும். கேட்டா அடியில கோயில் இருந்துச்சுல, அடியில ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுல அப்படி இப்படின்னு உருட்டுவாங்க. ஆக்சுவலா அடியில ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுதான். இங்க நீங்க எந்த இடத்த தோணினாலும் அடியில ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கதான் செய்யும். அந்த ஸ்ட்ரக்சர் ராமர் கோயில் தானா, ராமர் பிறந்த இடம் தானா அப்படிங்கிறதுல எந்த ஆதாரமும் கிடையாது. கோர்ட்ல தீர்ப்புலயும் அந்த ஆதாரங்கள் கிடையாது. இவனுங்க அந்த ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு, ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, அது கோயில் மாதிரி இருக்கு, அதனால இங்கதான் ராமர் பிறந்திருப்பாரு அப்படிங்கிற அசம்ஷன்லயும் கூட்டு இந்து மனசாட்சி உழுக்கப்பட்டிருக்கு. அதனால நாங்க இங்க ராமர் கோயிலை கட்டுறதுக்கு அனுமதிக்கிறோம் தான் தீர்ப்பே கொடுத்தாங்க. அந்த தீர்ப்பு எழுதின ஜட்ஜஸ் யாருமே சைன் பண்ணவே கிடையாது. ஏன்? பயம். இப்ப இந்த இஷ்யூல நேத்து மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஒரு ஜட்ஜ் சொல்றாரு, ஒரு குழுவோட இல்ல ஒரு மதத்தோட மத வழிபாட்டு உரிமையை பறிச்சுதான் நீங்க மத நல்லிணக்கத்தை பேணுவீங்களா அப்படின்னு கேக்குறாரு. எது? அந்த தர்கா பக்கத்துல இருக்கிற அந்த ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா நட்டு வச்ச அந்த தூண்ல போய் தீபம் ஏத்துறதுதான் மத வழிபாட்டு உரிமையா? மத வழிபாட்டு உரிமை தானே. கொஞ்ச மாசத்துக்கு முன்னாடி அந்த தர்கால ஆடு கோழி இதெல்லாம் வெட்டக்கூடாதுன்னு சொல்லி பிரச்சனை பண்ணி கோர்ட்டுக்கு வந்தாங்கல்ல, அப்ப நீங்க இதே சொல்லிருக்கணும்ல, அவங்களோட வழிபாட்டு உரிமையை நீங்க தடுக்க கூடாது, மத நல்லிணக்கம்னா எல்லாரும் கோ எக்ஸிஸ்ட் ஆகணும்னு பேசிருக்கணும் தானே. அப்ப ஏன் நீங்க பேசல? அப்ப நீங்க என்ன பண்ணீங்க? இந்து முன்னணிக்காரனை அங்க போராட்டம் பண்றதுக்கு அனுமதி கொடுத்தீங்க. அன்னைக்கு அனுமதி கொடுக்கும் போது என்ன சொன்னீங்க? கலவரத்தை தூண்டுற மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருந்தீங்கல்ல. ஆனா அவன் ஸ்டேஜ போட்டு என்னென்ன பேசினா அந்த வீடியோஸ் எல்லாம் இருக்கு, பாக்குறீங்களா? எச் ராஜான்னு ஒரு சங்கி இருக்கான். அந்த ஆள் என்ன பேசினா தெரியுமா? அன்னைக்கு அந்த தர்காவை அடியோட பேத்து எடுத்து காலி பண்ணணும், அப்பதான் இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும், தமிழ்நாட்டின் அயோத்தியாவா திருப்பரங்குன்றம் இருக்கும் அப்படின்னு பேசினா அந்த ஸ்டேஜ்ல. அப்பெல்லாம் கண்ணு காது வாய் மூக்கு எல்லாத்தையும் பொத்திக்கிட்டு இருந்தீங்கல்ல. அது மத நல்லிணக்கத்தை சீர்கெடுக்கிற வேலை இல்லையா? சமூக பதற்றத்தை உருவாக்குற வேலை இல்லையா? அப்ப எங்க போயிருந்தீங்க? சரி, இவனுக்கு லட்சணம் உங்களுக்கு தெரியாதா? பாபரி மஸ்ஜித் கேஸ் நடந்துட்டு இருந்த போது சுப்ரீம் கோர்ட்ல போய் நாங்க ரத யாத்திரை நடத்துறதுக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு கேட்கும் போது இவனுக்கு என்ன சொன்னானுங்க? நாங்க எந்த அசம்பாவிதத்திலும் ஈடுபட மாட்டோம், நாங்க அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாம் எது டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம்னு வாக்குறுதி கொடுத்தாங்கல்ல. கொடுத்துட்டு என்ன பண்ணானுங்க? ரத யாத்திரை நடந்துட்டு இருக்கும் போதே போய் இடிச்சலானுங்கல்ல. இவங்க தான் சொல்றத செய்யறவனுங்களா? வெறும் 10 பேர் போய் அங்க தீப யாத்திரைனால என்ன ஆயிட போகுதுன்னு கேக்குறீங்களே. அந்த தூணுக்கு போற வழியில தான் தர்கா இருக்குது. இன்னைக்கு போய் தீப ஏத்துவான், நாளையில இருந்து தினமும் போய் அங்க சாமி கும்பிடுறேன்பா. போகும்போது ஒரு 100-150 பேரை கூட்டு போய் தர்காக்குள்ள போய் பிரச்சனை பண்ணுவான். ஒரு நாள் கல்ல விட்டு எறிவான், அப்புறம் அடுத்தது ஏதாவது உடச்சு செல்வான். அப்புறம் கண்டிப்பா அந்த தர்காவை இடிச்சு தரதுக்கு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு மாநிலத்தோட சட்ட ஒழுங்குக்கு மாநில அரசு தான் முழுக்க பொறுப்பு. உங்க இஷ்டத்துக்கு உங்க சார்பு நிலைக்கு தகுந்த மாதிரி தீர்ப்பை கொடுத்துட்டு போயிடுவீங்க. அப்புறம் அங்க அடிச்சுக்கிட்டு வெட்டிக்கிட்டு சுட்டுக்கிட்டு செத்து போனானா அதுக்கு யாரு பொறுப்பேற்கிறது? இப்படிதான் மணிப்பூர்ல அவசரமா ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்து கடந்த 2 வருஷமா அது கலவர பூமியா இருக்குது. நூத்துக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் செத்து போயிருக்காங்க. எவ்வளவோ பேர் எங்கேயோ டிஸ்பிளேஸ் ஆயிருக்காங்க, அவங்க வீடுகளை இழந்து உடைமைகளை இழந்து. இதுக்கெல்லாம் யாரு பொறுப்பு? அந்த நீதிபதிக்கு இதுக்கு பொறுப்பே இல்லையா? என்னமோ நீதிமன்றம் சொல்லிடுச்சுன்னா கேட்கணும், நீதிமன்றம் சொல்லிடுச்சுன்னா கேட்கணும், நீதிமன்றத்தையே மீறுவீங்களா ஆகும்னு பேசுறானுங்க அந்த சங்கி பயலுங்க. இவனுக்கு அப்படியே நீதிமன்றம் சொல்றதெல்லாம் கேட்டு கிழிச்சிருவானுங்களா? ஐயப்பன் கோயில்ல பெண்களை அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்றத எதிர்த்து கேஸ் போட்டு கேஸ் ஜெயிச்சு சுப்ரீம் கோர்ட்ல பெண்கள் உள்ள போலான்னு தீர்ப்பு வந்துச்சு. எங்க அப்படியே கேட்டாங்களா இவனுங்க? நாடு முழுக்க இருந்து இந்த கரை சேவை பண்றவங்க அங்க போய் இறங்கி அவ்வளவு ரவுடித்தனம் பண்ணி அங்க போற பெண்கள் எல்லாம் அடிச்சு துரத்தி துன்புறுத்தி ஹராஸ் பண்ணி அவங்க டிரெஸ் எல்லாம் கிழிச்சு எவ்வளவு அராஜகம் பண்ணாங்க, எவ்வளவு அட்டூழியம் பண்ணானுங்க. அன்னைக்கு எல்லாம் எங்க போயிருந்தீங்க? ஏன் அன்னைக்கு சிஆர்பிஎஃப் போர்ஸ் அனுப்புற, ராணுவத்தை அனுப்புறேன்னு சொல்ல வேண்டியதானே? சொல்லிவீங்களா? அடக்க வேண்டியதானே? மக்களே நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. மதத்தையும் அரசியலையும் கலந்து மத ரீதியான ஒரு போலரைசேஷனை பண்ணி உங்க உணர்வுகளை தூண்டி உங்களை கலவரத்துல தள்ளி விட்டுட்டு இவனுங்க ஹாயா போயிடுவானுங்க ஓட்ட வாங்கிக்கிட்டு. அந்த கலவரத்துல அடிச்சுக்கிட்டும் வெட்டிக்கிட்டும் குத்திக்கிட்டும் சாக போறது நீங்களும் நானும், உங்க அடுத்த தலைமுறையும் என்னோட அடுத்த தலைமுறையும் தான்.